வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம மிஸ்டீரியஸ் டிஸப்பியரன்ஸ் எபிசோட் 3 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் உனாமி டீச்சரோட ஃப்ளாஷ்பேக், அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டி தான் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. உனாமி அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த நாள் எல்லாமே அவங்களோட பாட்டி கூட ஸ்பெண்ட் பண்ணதான். அவங்களோட பாட்டிக்கு பெரிய வசதி இல்லை, அதனால உனாமி ஒரு நார்மலாக தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற ட்ரெஸ்ஸு, பேகு, ஷூ அதை அவங்க பாட்டியால் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. இதனாலே ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாருமே எப்போ பார்த்தாலும் உனாமிக்கிட்ட வம்பு இழுப்பாங்க. டெய்லி நீ ஒரே ட்ரெஸ்ஸை தான் ஸ்கூலுக்கு போட்டுட்டு வர, அதை தொய்ப்பே இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் எல்லாரும் அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு போக போது டீச்சர் எல்லா பசங்ககிட்டையும் நாளைக்கு ஸ்கூலை க்ளீன் பண்ண தேவையான பொருட்களை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உனாமி வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னதை பாட்டி தை மிஷினில் நிறைய துணியை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கூட இருக்கிற பசங்கிட்ட இதை ஷேர் பண்ண சொல்ல அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தது ஒரு பையன் தேவையான பொருட்களை கொண்டு வராமல் விட்டுட்டான். இதை பார்த்ததும் உனாமி அவனுக்காக பாட்டி செஞ்ச துணி கொடுக்குறாங்க. பட் அதை வச்சு அவங்க உனாமி கிட்ட பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் நீ கொடுக்குற துணியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இப்போ தான் தெரியுது குப்பையிலேருந்து துணியை தச்சுட்டு தான் நீ போட்டுட்டு வரேன்னு. உன்னால் ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக வாங்க முடியலன்னா நீனா எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வரனா? அந்த துணி எடுத்தவங்க பாட்டி மாதிரியே இந்த துணியை மோசமாக ஸ்பெல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தூக்கி எட்ட போட்டுட்டு இருக்க போது இவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்கே இருக்கிற சில பசங்களை அடிச்சிட்டா. அடுத்து டீச்சர் பாட்டியை வர வச்சு இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் பேத்தி இங்கே இருக்கிற நிறைய பசங்க கூட சண்டை போட்டனால அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க, ஒழுங்காக இவ்வளோ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு. ஆனால் அந்த பசங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பாட்டி சொல்ல டீச்சர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னோட வேலையை பற்றி நீங்களாம் ஒன்றும் எனக்கு சொல்லித்தர வேணாம், ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேத்தியை ஒழுங்காக வழங்கன்னு. நெக்ஸ்ட் இப்போ ப்ரெசென்ட்டில் சுமி அவங்க பார்த்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. என் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணுங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டதும் டாக்டரை வர வச்சோம். பட் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகவே இல்லை. ஆனால் ஸ்கூலை விட்டு வெளில கொண்டு வந்தது அவங்க எல்லாருக்கும் தன்னால் சரியாயிடுச்சு. நார்மலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட சரியாகலன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான க்யூரியாசிட்டியாக இருக்கணும். கண்டிப்பாக இதை நான் தப்பிக்க விட மாட்டேன், என்னோட தங்கச்சிக்கு டிக்கெட் வாங்கி கொடுப்பேன்னு ஹீரோ சந்தோஷப்படுறான். க்யூரியாசிட்டி சிம்பிளை நீ கண்ணால் பார்த்தியான்னு ஓட்டோ கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இந்த க்யூரியாசிட்டியோட டிஃப்ரென்ஸை பற்றி இவங்க கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். யோகாய் மான்ஸ்டரை பற்றி இன்னவே நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தை தான் நம்ம ஹீரோ இப்போ சொல்கிறான். ஃபர்ஸ்ட்டு உண்மையான மிஸ்ட்ரி, பொய்யான மிஸ்ட்ரின்னு 2 டைப் இருக்குது. பொய்யான மிஸ்ட்ரினா இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசியே அதுக்கு சக்தி கொடுத்து அதை உருவாக்கிடுவாங்க. உண்மையான மிஸ்ட்ரினா ஆல்ரெடி எங்கேயோ ஒரு நடந்த உண்மையான இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கும். அதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது, 2வது சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டது. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது இனோவேவோட எக்ஸ்பிளனேஷனை பற்றி நம்புறது நம்பாமல் இருக்குதுன்னு அதில் 2 டைப் இருக்குது. பட் எனக்கு அப்படி கிடையாது. எப்படியப்பா நடக்கிற விஷயத்தை பற்றி நீ கண்டுபிடிச்சிட்ட, இதுக்கப்புறம் என்னோட உதவி உனக்கு தேவைப்படாது இல்லைன்னு கேட்க, சேச்சா நீங்கள் எங்கே போகிறீங்க, என்னோட பிளானுக்கு மிக முக்கியமான பாட்டே நீங்கள் தானே நம்ம ஹீரோ சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் உனாமி சென்சே ஸ்கூலுக்கு வரப்போது ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒருத்தவங்க ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துற சத்தம் கேட்குது. வெளியிலேருந்து அதை பூட்டி வச்சுருக்காங்க. ஆல்சோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கதவுக்கு மேலே அவங்க ஆணி எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணால் இவங்க மேலே விழுற மாதிரி. இதை பார்த்தது அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. உள்ளே இருக்கிறவங்கள காப்பாற்றி பார்த்தா நம்மளோட சுமி தான். ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட கேட்டேன், அப்போ யாருமே உன்னை டார்ச்சர் பண்ணலன்னு எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்? சாரி டீச்சர், என்னை மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக எல்லாருமே என்ன புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் வெளியில் சொல்லாமல் இல்லை கண்டுக்காமல் இருந்தால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய்டும் நான் நினச்சேன். ஆனால் நான் தப்பாக எதிர்பார்த்துட்டேன். இதை கேட்டதும் டீச்சர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. யாரெல்லாம் புள்ளி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் தண்டனை கொடுத்தா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும் நான் நினச்சேன். பட் பாதிக்கப்பட்டவங்களை பற்றி நான் சரியாக யோசிக்காமல் விட்டுட்டேன். இப்போ இந்த பவரை இவன் மேலே நான் யூஸ் பண்ணாதான் கொஞ்ச நாள் இவன் இந்த ஸ்கூலை விட்டு போவா, நடந்த விஷயம் எல்லாமே மறந்து போயிடும். இப்போ சுமியோட ஷேடோவை அவங்க நக்கலான்னு பார்க்க போது டக்குன்னு ஷேடோவோட சைஸ் சின்னதாக மாறிடுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம சுமி அவங்களோட சக்தியை பயன்படுத்தி உருவத்தை மாற்றிட்டாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அந்த பாரமா பொண்ணு, நான் அவகிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் நீ யாரையும் நக்கக்கூடாது. இங்கே நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்க போது பழங்காலத்தில் மான்ஸ்டர் மனுஷங்களை குறி வச்சு தாக்குன ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. ஆல்சோ இந்த ஸ்கூலில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கூட ஓட்டோட ஃப்ரெண்டுக்கு பக்காவாக தெரியும். பாதிக்கப்பட்டவங்களை பற்றி விசாரிக்க போது எல்லாரும் கொஞ்சம் சண்டை போட்டாங்க இல்லை புள்ளி பண்ணாங்கன்னு ஒரு காமனான விஷயத்த அவ சொன்னான். ஸோ அதை வச்சு பார்க்க போதான் இதுக்கு பின்னாடி நீ இருக்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். உஷி ஓனின்னு ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அதோட சக்தியை தான் இப்போ நீ பயன்படுத்துகிற. அதனால தான் உன்னை பிடிக்கிறதுக்காக சுமியை மற்றவங்க புள்ளி பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ட்ராப்பை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதில் நீ பக்காவாக மாட்டிக்கிட்டேன்னு நெக்ஸ்ட்டு உனாமி சென்சேயோட உடம்புல இருக்க எல்லா பகுதியும் பயபுள்ள மோந்து பார்க்குறான். எந்த இடத்துல அவங்க இந்த பவரை வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அவங்க முடி கட்டி வைக்கிறதுக்காக ஒரு பேண்டை யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் சக்தி இருக்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு இப்போ தெரியுது. அந்த பேண்டை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோட தலையில் ஒரு முட்டு கொடுக்குறாங்க.
இப்போ சுமி உனாமி கிட்ட பேசுகிறாங்க. புல்லிங்க நேர்த்தும் தான் நீங்கள் பார்க்குறீங்க, பட் அதுக்காக உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை நீங்களே இப்போ துன்புறுத்துறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து புரிய வச்சா கண்டிப்பாக நம்மளால் புல்லிங்கை ஸ்டாப் பண்ண முடியும். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தானே. அவங்க தலையில் இருக்க பேண்டை கைட்டி கொடுக்குற மாதிரி டக்கு நம்ம சுமி பக்கத்தில் வந்து அவங்களோட முகத்தை நக்கிட்டாங்க. அடுத்த செகண்டே பவர் அதிகமாக ஆக்டிவேட் ஆகி நம்ம சுமியோட உடம்பு இப்போ நெருப்பால் எரியுது. டக்கு நம்ம ஹீரோ குறுக்கில் வந்து சுமியை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க ரூமுக்கு கொண்டு போயிட்டு இப்போ அவனோட சக்தியை பயன்படுத்தி அந்த நெருப்பு எல்லாத்தையுமே அவன் கட்டுப்படுத்துகிறான். அந்த பவர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான என்சான்மெண்ட்டை நம்ம ஹீரோ ரிவர்ஸில் சொல்லி இந்த நெருப்பு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிறான். சுமிக்கு நிறைய நெருப்பால் உருவாக்கப்பட்ட காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் இப்போ உடம்பு ஃபுல்லாமே காயமாக இருக்குது. உனாமி சென்சேயோட பவரை நான் நிறுத்த போகிறேன். என்னால் மட்டும் இதுலேருந்து மீண்டு வர முடியலன்னா என்னோட தங்கச்சியை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். உனாமி எப்பயுமே தைரியமாக இருக்கும் தான் அவங்களோட பாட்டி ப்ரெசண்ட்டாக இந்த விஷயத்த உனாமிகிட்ட கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் இருக்க எல்லாரும் உனாமியை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஊரில் இருக்கிற அவங்களோட அப்பா அம்மா கூட விடாமல் எல்லாருமே அவங்களோட பாட்டியும் புள்ளி பண்ணுறாங்க. அதனால தான் புள்ளிங்க இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்க. நம்ம ஹீரோ உனாமிகிட்ட அவங்களோட பேண்டை கேட்குறான். அது ஒன்றும் சாதாரணமான ஆம்லெட் கிடையாது. அது ஒரு கர்ஸ். சொல்ல போனால் அவங்களோட வம்சத்தில் பல வருஷமாக இதை ஜென்ரேஷனாக பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலங்கள் போக போக இது ஒரு கர்ஸ் பொருள்னு உங்களோட குடும்பத்துக்கு தெரியாமல் போயிருக்கணும். இல்லைனா இது அப்படி இல்லைன்னு நம்பியிருப்பாங்க. உங்களோட பேர் உனாமி, அதுக்கான அர்த்தம் ஒரு ஃபீமேல் கவ். இந்த கர்ஸ் டூல் உங்களை சரியாக யோசிக்க விடலை. எந்த விஷயத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ இதை பயன்படுத்தி அதை மாற்ற முடியும்னு உங்களை நம்ப வைக்கிது. உங்களோட நெகட்டிவ் எமோஷன் மூலிமா உங்களோட மூளையை டேக் ஓவர் பண்ணிவிட்டு உங்களை சரியாக யோசிக்க விட மாட்டுது. மற்றவங்களை இதை யூஸ் பண்ணி நீங்கள் கர்ஸ் பண்ணுறீங்க, பட் அதே நேரத்தில் உங்களை நீங்களும் கர்ஸ் பண்ணுறீங்க. நம்ம மற்றவங்களுக்கு சாபம் விட்டால் அந்த சாபத்தில் நம்மளுக்கும் பங்கு இருக்குது. அதனால நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆனால் என்ன நடந்தாலும் அந்த பொருளை நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன்னு உனாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஹீரோ நம்ம கிட்ட வந்து அவனோட சக்தியை பயன்படுத்துகிறான். அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணி இவங்களோட கண்ணில் பார்க்குறான். பார்த்து அடுத்த செகண்டில் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கியூரியாசிட்டி மார்க் அவங்களோட உடம்பு ஃபுல்லாமே அப்பியர் ஆகி அது எல்லாமே இப்போ எரிய ஆரம்பிக்குது. உங்களோட குறிக்கோளை நான் பாராட்டுறேன். யாருமே கஷ்டப்படாத ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்கணும்னு பார்க்குறீங்க. என்னோட உலகத்தை சேர்ந்தவங்க வெளியேற்றப்பட போது நானும் என்னோட தங்கச்சியும் தனியாக இருந்தோம். அப்போ உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிடைச்சிருந்தா இன்றைக்கி என்னோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. உனாமி அந்த பசங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா அவங்க இன்னும் அதிகமாக டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு கீழே கொட்டிட்டு தரையை நக்கி இவ்வளோ சாப்பிட சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உனாமியோட பாட்டி இறந்து போயிட்டாங்க. பட் இறந்து போன பாட்டியை வச்சு கூட இவங்கள கிண்டல் பண்ணாங்க. அவங்க பாட்டி கொடுத்த பேண்டில் இருக்க கர்ஸோட பவர் டோட்டலாக மாயமாக மாறிது. அவங்க உடம்பு ஃபுல்லாமே ஒரு லிக்விட் இருக்குது. நம்ம ஹீரோட கண்ணுலேருந்து அதே லிக்விட் வருது. இப்போ சுமி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணுறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோ அவனோட கார்மா பவரை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்கிறான். இது வரைக்கும் அவன் பண்ண தப்பு எல்லாமே அவளுக்கு திரும்பி வருது. அவன் மற்றவங்களோட உயிரை எடுத்திருந்தா அவளும் இப்போ இறந்து போயிடுவாள். அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சுமி ரொம்பவே தைரியமாக இருக்காங்க. இந்த டீச்சர் ரொம்பவே நல்லவங்க, கண்டிப்பாக மற்றவங்களோட உயிரை எடுத்துக்க மாட்டாங்கன்னு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ள ட்ரை பண்ணாங்க. ஆல்சோ நம்ம சுமியோட பவர்னால தான் அவங்களோட உடம்புல இருக்க காயம் எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு. சின்ன சின்ன காயங்கள் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் தன்னால் அவங்களுக்கே சரியாயிடும். நெக்ஸ்ட் ஓட்டோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட நிலைமையை பார்த்ததும் ரொம்பவே கவலைப்படுறா. இப்போ ரெண்டு பேருமே டெலிபதி மூலியமாக பேசிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு ஓட்டோ, அந்த கர்ஸை நான் அழிச்சிட்டேன். இப்போ அந்த பேண்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்னால் உனக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு. டிக்கெட் எல்லாம் எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு முக்கியம்னு ஓட்டவும் இப்போ கண் கலங்கிட்டா. அதுக்கப்புறம் டீச்சரை இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. கர்ஸோட பவர் போனனால ஸ்கூல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. பரவாயில்லப்பா, ஒரு இஷி யோனியை நீ மட்டும் தனியாளாக தோக்கடிச்சிட்டான்னு கேட்க நம்ம ஹீரோ அதை உஷி யோனின்னு தப்பாக நினச்சிருக்கான். சொல்லப்போனால் அது ஒரு சின்ருக்கியான். சின்ருக்கி ரொம்பவே ஒரு கோபமான கடவுள். பழங்காலத்தில் அதை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட பீசஸ்லாம் உஷி ஓனி ஆனதாக ஒரு கதை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பவரை உனாமி அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ அந்த பவரை நம்ம டோட்டலாக அழிச்சிட்டோம். ஸோ நடந்த விஷயங்களை பற்றி கண்டுபிடிக்க இதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப எல்லாத்தையுமே சும்மி ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.